விஜய் காவேரி கிட்ட ரொம்பவே டென்ஷனோட வெண்ணிலா பண்ண எல்லா கிறுக்குத்தனத்தையுமே சொல்லிட்டு இருக்க. இதனால காவேரியும் இப்போ இந்த உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட முதல்ல நீங்க வெண்ணிலாவோட விஷயத்த முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் என்ன விஷயம்னு சொல்றேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா விஜய் மறுபடியுமே காவேரி கிட்ட விஷயத்த கேட்க போக, ஆனா காவேரியும் ஸ்ட்ரிக்டா விஜயை திட்டி கண்டிப்பா வெண்ணிலாவோட பிரச்சனையை முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லிடுறாங்க. அதனால விஜயும் வேற வழி இல்லாம அப்பாவாக போற உண்மையை தெரிஞ்சுக்காமலேயே வெண்ணிலாவோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அந்த ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க. பட் இது தெரியாத காவேரியும் காலையில விஜய பார்த்து இந்த மாதிரி கங்காவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுன்னு நினைக்கிறேன்ற விஷயத்த சொல்றதுக்காக வராங்க. பட் அங்க விஜய் இல்லாததுனால அவங்க கரெக்டா அங்க வந்த மாமி கிட்ட விஜய் எங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்க, ஆனா மாமியோ ஏற்கனவே விஜயையும் காவேரியையும் தப்பா நினைச்சிட்டு இருக்கனால அவங்க கிட்ட நான் விஜய்க்கு அவங்க தாத்தா பாட்டி கிட்ட சேர்ந்து வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம், அதனால நீ ஒழுங்கா உன்னோட புருஷ வீட்டுல போயிட்டு வாழ்ற வழிய பாரு, தேவையில்லாம விஜயோட வாழ்க்கைக்குள்ள தலையிடாத, அவன் ரொம்பவே நல்ல பையன் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு காவேரி செம்ம டெரரா, இங்க பாருங்க நீங்க ஒரு ஹவுஸ் ஓனர், அதனால வாடகை வாங்கணுமா அமைதியா இருந்தமான்னு மட்டும் பாருங்க, தேவையில்லாம புரோக்கர் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க, விஜய்க்கு மட்டும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு இதுக்கப்புறமா உங்களோட வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, அதுக்கப்புறமா நீங்க பழைய காவேரிய பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப காவேரி இப்படி பேசிட்டு போனதை கேட்டுட்டு மாமி செம்ம பயத்தோட ஆடிப்ப நின்றுட்டு இருக்காங்க. சோ கைஸ், காவேரி எப்பதான் விஜய் கிட்ட அவங்க அப்பாவுக்கு போற உண்மையை சொல்ல போறாங்க, இல்லனா அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே வெண்ணிலா மூலயமா விஜய்க்கோ காவேரிக்கு நடுவுல மறுபடியுமே ஏதாவது மோசமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? ஏன் அப்படியே வரலனாலும் கண்டிப்பா ராகினி அதை உண்டாக்கியே தீர்வாங்கன்றதுல மட்டும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் இந்த பக்கம் காவேரி தன்னோட கர்ப்ப விஷயத்த ரொம்ப நாள் மறைக்கவும் முடியாது. அதே சமயம் கங்கா ஒருவேளை கர்ப்பமா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க தன்னோட குடும்பத்தை நினைச்சு பார்த்துட்டு தன்னோட சந்தோஷத்துக்காகவும் ஏங்க ஆரம்பிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ காவேரிக்கு அந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா அவங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்ணணும், விஜய் கிட்ட இந்த உண்மையை சொல்லணும். பட் அவங்க அதை எப்பதான் சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஸோ காவேரி கூடிய சீக்கிரம் இந்த உண்மையை சொல்றதா நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.